அனைவருக்கும் வணக்கம். இன்று யூனிட் 8 தமிழக சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் தியாக செம்மல்கள் அப்படின்ட்டு வ.வே.சு. ஐயர், சுப்பிரமணிய சிவா, ராஜாஜி போன்றவரை பார்க்க இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் வ.வே.சு. ஐயரை பற்றி பார்க்கலாம். வ.வே. சுப்பிரமணிய ஐயர் அவங்க வ.வே.சு. ஐயர் 1881 பிறந்திருக்காரு. 1925 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. சரியா? 1891 வரகநேரி என்னும் ஊரில் பிறந்திருக்கார். வரகநேரி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. சரியா? ஸோ பர்மாவில் வழக்கறிஞராக சிறிது காலம் பணியாற்றிருக்காரு. சரியா? பர்மாவில் வழக்கறிஞராக பணியாற்றிருக்காரு. பிறகு லண்டன் சென்று பரிஸ்டர் பட்டம் பெற்றிருக்கார். சரியா? அம்பேத்கர், வ.உ. சிதம்பரம், சரியா, இவங்கெல்லாம் வாங்கின மாதிரி பரிஸ்டர் பட்டம் வ.வே.சு. ஐயரும் வாங்கியிருக்கார். சரியா? அடுத்ததாக 1907 10 வரை லண்டனில் வாழ்ந்திருக்கார். சரியா? 1907 10 வரைக்கும் லண்டனில் வாழ்ந்திருக்காரு. ஸோ லண்டனில் தான் காந்தியடிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம வ.வே.சு. ஐயருக்கு கிடைக்குது. இங்கிலாந்தில் காந்தியை சந்தித்தார். அவரிடம் விடுதலை போராட்டத்தை பற்றியும் அதற்கான வழிமுறைகளை குறித்தும் விவாதித்திருக்கார். சரியா? காந்தியை பார்த்துருக்காரு. அவர் கூட இந்தியாவுடைய விடுதலை பற்றியும் அதுக்கான வழிமுறைகளை பற்றியும் விவாதிச்சிருக்கார். சரியா? அடுத்ததாக லண்டன்லேருந்து இந்தியா திரும்புகிறாரு. இந்தியா திரும்பினோடனே சேரமாதேவி, ஓகேவா, திருநெல்வேலியில் இருக்குது அந்த பகுதி. சேரமாதேவியில் பரத்வாஜ ஆசிரமம் அப்படின்ற ஒரு குருகுலத்தை தொடங்கி தமிழ் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாட்டுப்பற்றையும் தொன்மைமிக்க இந்திய கலாச்சாரத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. சரியா? ஸோ இந்தியா திரும்பியதும் சேரமான் தேவியில் பரத்வாஜ ஆசிரமம் என்ற குருகுலம் ஒன்றை நிறுவி தமிழ் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாட்டுப்பற்றையும் தொன்மைமிக்க இந்திய கலாச்சாரத்தையும் பயிற்றுவித்திருக்கார். சரியா? சேரமான் தேவி இன்று திருநெல்வேலியில் இருக்குது. அடுத்ததாக புதுச்சேரியில் தங்கியிருந்து தலைமறைவாக இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சியும் அளித்து கொண்டிருந்தார். சரியா? புதுச்சேரியில் சுப்பிரமணிய பாரதியார் இருந்த காலகட்டத்தில் தான் நம்ம வ.வே.சு. ஐயரும் புரட்சிகர தேசியவாத சிந்தனையோடு அங்கே இருந்திருப்பார். நம்ம வாஞ்சிநாதனை படிக்கும் போது படிச்சிருப்போம் இல்லையா? வாஞ்சிநாதனும் கைத்துப்பாக்கியை பயிற்சி அளித்தவரே யார் தான்? நம்ம வ.வே.சு. ஐயர் தான், இல்லையா? அடுத்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் கைத்துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி அளித்தவர் நம்ம வ.வே.சு. ஐயர். சரியா? இந்த துப்பாக்கி பேர் ப்ரௌனிங். சரியா? அடுத்ததா தேசபக்தன் நாளிதழை திருவிக்காவை தொடர்ந்து நடத்தினார். சரியா? தேசபக்தன் நம்ம திருவிக்கான்னு படிச்சிருப்போம் இல்லையா? திருவிக்காவுக்கு அடுத்து அதை நடத்தினவர் வ.வே.சு. ஐயர் தான். சரியா? 1921 தேசபக்தனில் இவர் எழுதிய கட்டுரைகள் ஆங்கிலேய அரசு வ.வே.சு. ஐயரை 9 மாத காலம் சிறையில் அடைச்சிது. சரியா? சுதந்திர போராட்டத்தின் புரட்சிகர தேசியவாதிகளை பற்றி கட்டுரை தேசபக்தனில் எழுதி வெளியிட்டிருப்பார் நம்ம வ.வே.சு. ஐயர். ஸோ அது பொறுக்க முடியாமல் ஆங்கிலேய அரசு அவருக்கு 9 மாத சிறை தண்டனை வழங்குச்சு. சரியா? அந்த சிறையில் இருக்கும்பொழுதும் கம்பராமாயணத்தை பற்றி ஒரு ஆய்வு நூலை கம்பராமாயணம் எ கிரிட்டிக்கல் ஸ்டடி என்ற பெயரில் எழுதி வெளியிட்டார். சரியா? கம்பராமாயணத்தை பற்றி ஒரு ஆய்வு நூலை கம்பராமாயணம் எ கிரிட்டிக்கல் ஸ்டடி என்ற பெயரில் எழுதியிருப்பார். சரியா? எப்போ? சிறையில் இருக்கும்பொழுதே. நம்ம வ.வே.சு. ஐயரை பொறுத்த வரைக்கும் புரட்சிகர தேசியவாதியாகவும் அவரை பார்க்கலாம், ஒரு இலக்கியவாதியாகவும் நம்ம அவரை பார்க்கலாம். சரியா? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். சரியா? நம்ம வ.வே.சு. ஐயர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. பாலபாரதி என்னும் ஒரு இலக்கிய இதழை 1919 1932 வரைக்கும் நடத்திருக்கார். சரியா? பாலபாரதம் பாரதியாருடையது. பாலபாரதி வ.வே.சு. ஐயருடையது. அடுத்து பாருங்க, புதுச்சேரியில் கம்ப நிலையமும் பதிப்பகமும் நிறுவியிருக்கார். சரியா? சிறையில் இருக்கும் பொழுது கம்பராமாயணத்தை பற்றி ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்காரு. புதுச்சேரியில் கம்ப நிலையமும்
பதிப்பகமும் நிறுவியிருக்கார். அடுத்ததாக வாவேசு ஐயர் நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை என அழைக்கப்படுறார். ஏன்னா முதல் தமிழ் சிறுகதையை அறியப்படக்கூடியது குலத்தங்கரை அரசமரம். ஓகேவா, தமிழ் சிறுகதைகள் படிக்கும் போது இதை கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஓகேவா, முதல் சிறுகதையாக குலத்தங்கரை அரசமரம் அறியப்படுது. ஸோ அதனால்தான் அவர் நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை என நம்ம வாவேசு ஐயரை சொல்கிறோம். மங்கையர்க்கரசியின் காதல் என்பது இவர் ஒரு முக்கியமான ஒரு கதை நூல்னு சொல்லலாம். மங்கையர்க்கரசி அப்படின்னா நம்ம சுரதாவுடைய நூல் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, சுப்புரத்தினதாசன். மங்கையர்க்கரசியின் காதல்னு வந்தால் நம்ம வாவேசு ஐயர். சரியா, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்ட வீர சவர்கர் எழுதிய 1957 முதலாவது இந்திய சுதந்திர போர் என்ற நூலை மொழிபெயர்த்து தடையை மீறி உலகின் பல பகுதிகளுக்கும் நம்ம வாவேசு ஐயர் அனுப்பியிருக்கார். சரியா, எந்த நூலை? 1957 முதலாவது இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிற நூலை. அது யார் எழுதுனது? சவர்கருங்கிறவர் எழுதியிருக்கார். ஓகேவா, விடி சவர்கர். ஸோ விடி சவர்கரை பற்றி குரூப் 2A ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா? சரி, ஓகே, அடுத்து போகலாம். அடுத்ததான் 1925 ஜூன் 3 பாபநாசம் அருவியில் குளிப்பதற்காக வாவேசு ஐயரும் அவருடைய மகள் சுபத்ராவும் சென்றனர். சுபத்ரா கால் தவறி விழுந்தார். அவரை காப்பாற்ற முயன்ற நம்ம வாவேசு ஐயரும் மூழ்கி இறந்திருப்பார். சரியா? ஸோ நம்ம வாவேசு ஐயரை பற்றின இந்த தகவல் போதுமானது. சரியா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் சுப்பிரமணிய சிவா ஐயாவை பற்றி பார்க்கலாம். நன்றி.